வர்தா புயலால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டும் தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்டும் இருப்பதால் வங்கிகளில் பணம் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. நம் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இதுகுறித்து அளிக்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் வர்தா புயல் காரணமாக கடந்த 12ஆம் தேதி அது புயல் கரையை கடக்கும் பொழுது மரங்களானது விழுந்து மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கின்றன. மின்சாரம் இன்னும் பல இடங்களுக்கு வரவில்லை. சென்னையை பொறுத்தவரை 60% மட்டுமே வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வங்கிகளில் பணம் எடுக்க முடியாமல் பலர் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி ஏடிஎம்மில் தற்போது பணம் எடுப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது இங்கு நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் மட்டுமே பணம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பணம் 2500 ரூபாய் மட்டுமே எடுக்க முடிகிறது. சில சமயங்களில் அதற்கும் குறைவாகத்தான் எடுக்க முடிகிறது. இந்த ஸ்டேட் பேங்க் இந்தியா என்கிற வங்கியில் அட்டையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்க வேண்டும் என்றால் குறைந்த அளவில் எடுக்கலாம். அதே வேற ஒரு வங்கியின் அட்டையாக இருந்தால் எண்ணிக்கையானது மிக குறைவாகவே எடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த பணத்தை எடுப்பதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள். ஏறத்தாழ இந்த ஒரு ஏடிஎம்மில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலாக நீண்ட வரிசையில் இங்கே ஆரம்பித்து வெளியே சாலை வரையிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பத்மநாபுடன் புதிய தலைமுறை செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.